ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெஸ்டைல் ப்ரோப். இன்றைக்கி நம்ம வெஸ்டைல் ப்ரோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெஸ்டைல் ப்ரோப்பில் நம்ம இயர் எண்டு வந்துருச்சு. 2024 முடிய போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் மட்டும்தான் இருக்குது இந்த 2020 வருஷம். ஸோ இந்த வருஷத்தில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கடந்து வந்தோம், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் பார்க்க போகிறோம், அந்த புது வருஷத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதை அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அடுத்த வருஷத்தை, இந்த வருஷத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண தவறிட்டோம், அடுத்த வரக்கூடிய வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இந்த பதிவு பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனல் இயர் முடிக்க போகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு 2025 அப்படின்ற ஒரு டைட்டிலில் இந்த பதிவு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவல்களை தரும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு 3 வருடம், ஒரு இன்ஜினியரிங்காக இருந்தால் 4 வருஷம், ஆர்ட்ஸாக இருந்தால் 3 வருஷம், ஸோ இப்போ ஒரு எம்பிஏ படிச்சுட்ருக்கோம், பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 2 வருஷம், எம்சிஏ அந்த மாதிரி ஃபைனல் இயர் அந்த கோர்ஸை முடிக்க போகிற ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் பண்ணால் நல்லாயிருக்கும், வரக்கூடிய அந்த வருஷத்தில் இது வரைக்கும் பண்ண தவறின விஷயங்கள் இல்லை பண்ணிகிட்ருக்க விஷயங்களை இன்னும் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இதை நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த பதிவை ரெடி பண்ணியிருக்கோம், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல் செட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோலில் ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னால் என்ன, அதுக்கப்புறம் லிங்குவிஸ்டிக் ட்ரைனிங்னா என்ன, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா 3 விதமான விஷயங்களை அவங்க பண்ணலாம். ஸோ ஒன்று காலேஜில் கொடுக்குற பிளேஸ்மெண்ட்ஸில் அவங்க பிளேஸ் ஆகி கம்பெனிக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸு. அந்த ஹையர் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யூஜி டிகிரி, வாட் கைண்ட் ஆஃப் பிஜி டிகிரி யூ வாண்ட் டு சூஸ் அப்படின்றத அது எப்படி சூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், என்ன மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது நமக்கு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடித்தா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியும், எதுக்காக நம்ம இதை எடுத்தோம், என்னெல்லாம் பண்ண முடியும் நம்மளால், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கொஷின், அதுக்கான ஆன்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதே மாதிரி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களாம் என்ன பண்ணணும், என்ன டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற பதிவை அடுத்த பதிவாக போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பதிவை முடிச்சிருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல் செட்டிங். இப்போ கோல் செட்டிங்னா என்ன, நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். இது வரைக்குமே நம்ம ஒரு 3 வருடங்களாக நம்ம படிச்சிருப்பீங்க. ஸோ கோல் செட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, இல்லை ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ஓகே தான். ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சின்ன டைம் பீரியட்குள்ளே நம்மளால் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயராக இல்லை ஒரு 4 இயர்ஸ். இப்போ லாங் டேர்ம் கோல் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த கோர்ஸை நம்ம எப்படி முடிக்க போகிறோம், டிஸ்டிங்ஷன் என்னோட முடிக்க போகிறோமா, இல்லை ஃபஸ்ட் கிளாஸில் முடிக்க போகிறோமா, இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனோட முடிக்க போகிறோமா, முடித்தோடனே நான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், இது என்னோடய ட்ரீம் கம்பெனி, இந்த கம்பெனியில் தான் நான் வேலை செய்வேன், இந்த கம்பெனிக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இல்லை நான் முடித்ததுக்கப்புறமா ஒரு கேட் எக்ஸாம் எழுத போகிறேன், கேட் எழுதி நான் ஐஐடியில் என்ஐடியில் ஜாயின் பண்ணணும், ஐஐடி காரக்பூர் போகணும், இல்லை ஐஐடியில் குவாதி போகணும், அந்த மாதிரி வாரங்கள் போகணும், அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ஐஐடி சென்னையில் படிக்கணும், என்ஐடி திருச்சியில் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எம்பிஏ பண்ணணும். எம்பிஏ நான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்கூலில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணணும், பெங்களூரில் இருக்குது, நான் அங்கே தான் படிக்கணும். அந்த மாதிரி பெரிய பெரிய கோல்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம கோல் செட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிலர் நான் முடித்த உடனே இப்போவே செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது இல்லை தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் போவேன். ஸோ அப்போ என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும், எதெல்லாம் நம்மளால் முடியும்,
எதெல்லாம் நான் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஸோ இந்த மாதிரி நம்ம 3 கேட்டகரியாக இந்த பதிவை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஜாபு, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ ஜாப் அப்படின்றது ப்ரைவேட் ஜாப் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. அதே மாதிரி வந்து ஹையர் ஸ்டடீஸில் 2, ஒன்று வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக, இல்லை அப்படின்னா வந்து எம்பிஏ, இன்ஜினியரிங் எம்பிஏ, ஆர்எல்ஸ் வந்து நம்ம இப்போ ஒரு யூஜி பண்ணிட்டுருக்கோம், பிஜி பண்ணணும். ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ண தவறிட்டோம் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த கோலை வந்துட்டு நம்ம வந்து பார்ப்போம், யார் யார் என்னென்ன கோல் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிங்குவிஸ்டிக் ட்ரைனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நம்மளோட ஃபனட்டிக்கு, அப்புறம் நம்ம பேசுகிற லாங்குவேஜஸ்ஸு, இது எல்லாமே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது இல்லை, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து எங்கேயுமே வந்து சர்வே பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களோட நேட்டிவ் பிளேஸில் வந்து வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவானதாக இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம எங்கே போய் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி கம்பெனி அப்படியே எடுத்துப்போம். ஸோ இப்போ ஐடி கம்பெனினா எந்த ஊரில் வந்து ஐடி கம்பெனிஸ் இருக்கும், எங்கெல்லாம் வந்து டெவலப்டு சிட்டிஸ் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து சிட்டி இருக்கோ, அங்கே மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அந்த ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எங்கே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹைதராபாத், பெங்களூர், தென் சென்னை, கொல்கட்டா, டெல்லி, மகாராஷ்டிரா, மும்பை, ஸோ அந்த மாதிரி முக்கிய நகரங்களில், பெருநகரங்களில் வந்து இந்த மாதிரியான ஐடி கம்பெனிஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போகும்பொழுது, தமிழ்நாடை தாண்டி நம்ம வெளில போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்யூனிகேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து அதை வந்து முன்னிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து லிங்குவிஸ்டிக்கில் வந்து இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும் நம்மளோட தேர்வில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹிந்தி. இந்தியாவில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பேசுகிறதுக்கு இப்போ நீங்கள் நார்த் இந்தியா போக போகிறீங்க அப்படின்னா, ஆஃப்டர் நம்ம வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதை தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து எல்லா இடத்துலையுமே ஹிந்தி உண்டு. நம்ம ஸ்டேட்டை நம்ம தாண்டிட்டாலே ஹிந்தி ரொம்பவே வந்து அவசியமாகிடுச்சு. அது நம்ம வந்து நேஷ்னல் லாங்குவேஜ்னு நம்ம வந்து சொல்கிறதுனால, ஸோ ஹிந்தி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதுதான் தட் வந்து பார்த்தோன்னா, நம்ம எங்கே போயிருக்க போகிறோமோ அந்த ஊரோட லாங்குவேஜ் நமக்கு பேச பேச கேட்க அதெல்லாம் பழகிறோம். பட் இங்கிலீஷும் ஹிந்தியும் ரொம்பவே வந்து மேண்டேட்டரியான விஷயமா இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்காம இருக்கோம். ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இதுக்கப்புறமாவது நம்ம வந்து நோவா ஏஐன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கிறதுக்குமே நிறைய ஆப்ஸ் இருக்குது. பேசிக்கான விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம கன்வே பண்ணிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு கன்வே பண்ணணும், புரிய வைக்கணும், அதுதான் கம்யூனிகேஷன். ஸோ அதுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம வந்து ஆடானாக வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால் வந்துட்டு எங்கே போனாலும் நம்மளோட கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும். ஸோ நம்ம கருத்துக்களை நம்ம வெளிப்படுத்தினாலே நம்மளால் வந்துட்டு பாதி விஷயம் வந்து சக்ஸஸ் பண்ண மாதிரி. ஸோ அதனால் லிங்குவிஸ்டிக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் நான் இப்போ வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் வந்து ஃபாரின் போய் பண்ண போகிறேன் அப்படின்னா, பேஸ்ட் அந்த கண்ட்ரியை பொறுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு யூகே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து டொஃபெல் வந்து எழுதணும். அதே மாதிரி யூஎஸ் போகிறோம் அப்படின்னா வந்து ஐஎல்ஸ் எழுதணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் வந்து வச்சுருக்காங்க, பேசிக் இங்கிலீஷ் எக்ஸாம்ஸு. ஸோ நீங்கள் அதை ஆஃப்டர் கிளியரிங் திஸ் கிராக் பண்ண இந்த 2 எக்ஸாம்ஸ் நம்ம கிராக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸில் போய் நம்ம சீட்டே வாங்க முடியும். ஸோ யூகே, யூஎஸ் இப்படி இருக்குது. ஜெர்மன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு இசிஇயாக இருக்கீங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஜெர்மன் போகணும், ஜெர்மனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ஜெர்மன் படிச்சிருக்கணும். ஸோ அப்போ வந்து ஜெர்மன் லாங்குவேஜஸ் இருக்குது, அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஜெர்மன் பண்ணி ஆகணும். இதே யூகே போகிறோம், யூஎஸ் போகிறோம் அப்படின்னா வந்து டொஃபெலும் ஐஎல்ஸும் நம்ம வந்து கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ எந்த கண்ட்ரி போக போகிறோம், எங்கே நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படின்றத பார்த்து அதுக்கான அடுத்த கட்டம் என்ன, அடுத்தது என்ன பண்ணணும், நம்மளோட கோல் என்ன அப்படின்றத நம்ம செட் பண்ணணும். ஸோ இங்கே போய் நான் வந்து யூகேயில் நான் படிக்க போகிறேன், யூஎஸில் நான் படிக்க போகிறேன். அப்போது
அங்கே இருக்க நல்ல காலேஜஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், தேர்வு பண்ணணும். அதுக்கு முன்னாடி அங்கே இருக்க நம்மளோட பேசிக் விஷயம் என்ன அப்படின்னா, பேசிக்கான க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்றத முதல்ல செக் பண்ணணும்னா, முதல்ல இந்த டொஃபெலும் ஐஎல்ஸும் நம்ம கிளியர் பண்ணணும். ஓகே, நான் ஃபாரின் போகல, நான் இந்தியாவிலே இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல காலேஜில் எனக்கு வந்து சீட் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேட் எழுதலாம். கேட் எழுதி ஐஐடி என்ஐடிஸில் வந்துட்டு நம்ம அடுத்து நம்மளோட பிஜியை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்கிற ஒரு நல்ல பெரிய காலேஜஸில், பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில் நான் வந்து எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் அப்படின்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்பவே மேண்டேட்ரியாக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளோட கோர் விஷயங்களும் நம்ம வந்து படிக்கணும். ஸோ கோர்னால் இப்போ நீங்கள் வந்து மெக்கானிக்கலாக இருக்கீங்க, இல்லை வந்து ஈஸியாக இருக்கீங்க, இல்லை ட்ரிபிளியாக இருக்கீங்க, இல்லை ஐடி ஏஐடிஎஸ் படிச்சிருக்கீங்க, சிஎஸ்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான உங்களோட சிலபஸ் இருக்கும், கேட் சிலபஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா இப்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கேட் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல வந்துட்டு கேட் சிலபஸ் என்ன, 2025 வரப்போகிற கேட் எக்ஸாம் எப்போ வரப்போகுது, எப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்போ எக்ஸாம், அதுக்கு வந்து நம்ம என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அதை முதல்ல லிஸ்ட்டு பண்ணி எந்த யூனிவர்சிட்டியில் எவ்வளோ மார்க் கிடைச்சா என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயரோட ரிசல்ட் எடுத்து வச்சு நம்ம வந்து செக் பண்ணி எவ்வளோ மார்க் எடுத்தால் என்ன கிடைக்கும், எவ்வளோ எடுத்தால் முதல்ல வந்து எலிஜிபிள் ஃபார் டூயிங் பிஜி. ஸோ இன்னும் வந்து இப்போ கேட் எக்ஸாம் ஒன்லி ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் தானே அப்படின்னு கேட்டால் ஜாபுக்கும் இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஹெச்எல் மாதிரி இருக்கிற நிறைய வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து இப்போ ஹையர் ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சு, ஜாபுக்கு வருவோம். இப்போ நான் வந்து எனக்கு சார் போதும் சார், 4 வருஷம் படித்ததே போதும், இனிமேல் வேணாம், படிக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, படித்த வரைக்கும் போதும், ஐ வாண்ட் டு பிகம் அ சாஃப்ட்வேர் ட்ரைனர், ஐ வாண்ட் டு பிகம் அ இன்ஜினியர், ஐ வாண்ட் டு பிகம் அ ட்ரைனர், அந்த மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து போதும், எனக்கு படித்தது போதும், நான் வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து நான் வாங்கணும், எனக்கு இவ்வளோ பேமெண்ட் வேணும், இந்த ஹை சேலரி நான் வாங்கணும், அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை நம்ம அடையலாம். ஸோ வந்து இப்போது நம்ம ஜாப் போகிறோம், ப்ரைவேட் ஜாப். ஸோ ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு பண்ணும்பொழுது அந்த காலேஜஸ்லேயே வந்து நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறையா வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ ஆப்ஸ் அப்படின்றது என்ன, அதுக்கு தனியாகவே நிறைய புக்ஸ் இருக்குது. நம்ம வந்து அந்த நம்பர்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான். அந்த மேத்தமெட்டிக்ஸை எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ சிம்பிளிஃபைடாக நம்மளால் வந்து ஃபாஸ்ட்டாக ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ வேகமாக பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னது இந்த ஆப்டிடியூட். ஸோ நம்மளோட பிரெயின் வந்து வித்தவுட் கால்குலேட்டர், வித்தவுட் எந்த விதமான கணிப்பொறி மென்பொருளும் பயன்படுத்தாமல், எந்த விதமான ஏடும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து நம்மளோட பிரெயினை மட்டும் யூஸ் பண்ணி அந்த டைமில் நம்ம என்ன மாதிரியான பெரிய பெரிய விஷயங்களை வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டிசிஷன்ஸ்லாம் மேக் பண்ணுறோமோ அதை வந்து நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் வித்தவுட் கால்குலேட்டர். ஸோ ஓகேவா, அதை வந்து எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணுறது, ஒரு பெரிய விஷயத்தை, பெரிய கணக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதுக்கு வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிங்குவிஸ்டிக் தான். ஸோ ஒரு 200 வேர்ட்ஸ் வந்துட்டு வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ் வித் கிராமரோட நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 3rd ரவுண்டில் வந்து பார்த்தோம்னா ஜிடி குரூப் டிஸ்கஷன். ஸோ இங்கேயும் நம்ம வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா லிங்குவிஸ்டிக் தான் தேவைப்படுது. ஸோ வந்து நம்ம இங்கே ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, நமக்கு வந்து நம்மளால் பேச முடியும், நம்ம சொல்கிற விஷயங்களை, நம்மளோட கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும், அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அந்த குரூப் டிஸ்கஷன்ஸில் ஒரு ரவுண்ட் டேபிளில் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு 2 விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க, டிபேட் மாதிரி நடக்கும். அதில் வந்து முதல்ல யார் பேச போகிறா அவங்க தான் வந்து அந்த குரூப் டிஸ்கஷன் டீமில் ஜிடியில் ஃபஸ்ட்டு யார் பேசுவாங்களோ அவங்க தான் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபைனலாக வந்து முடிக்கிறவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசினவங்க அந்த ஃபஸ்ட்லேருந்து ஒரு டீமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10 மெம்பர்ஸ் அப்படின்னா 1லேருந்து 9 வரைக்கும் பேசினவங்களோட கருத்துக்களை வச்சு இந்த 10ஆக முடிக்கிறவங்க வந்து அதுலேருந்து இவங்க ஒரு விஷயத்த வந்து இவங்களோட சைடில் இருந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்.
ஸோ அப்படி பண்ணும் பொழுது இந்த முதல்ல பேசுகிறவங்களும் கடைசியாக பேசுகிறவங்களும் தான் அவங்க வந்து நல்லா வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா முதல்லையோ இல்லை லாஸ்ட்டாவோ நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அட்ராக்ஷன் வந்துட்டு நீங்கள் பேசுகிற விஷயங்களை அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேசணும். ஸோ இது வந்து ஜிடி முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர். ஸோ நம்ம வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர் அப்படின்னு வரும்பொழுது நம்மளோட நாலேஜ் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. டெக்னிக்கலி தே வில் ஆஸ்க் கொஷின்ஸ் ஃப்ரம் யுவர் சப்ஜெக்ட் ரிலவெண்ட் ஏரியாஸ் அரல்ஸ் அந்த கம்பெனிக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் வேணும், ஸோ ஜாவா தான் தேவை அப்படின்னா ஜாவாலேருந்து கொஷின்ஸ் வரும். இப்போ அதே வந்து ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்லேருந்து எப்படி நம்ம வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறது, பிக் டேட்டா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுலேருந்து வரும். இப்போ ஆர்எல்ஸ் நியூரல் நெட்ஒர்க் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஒரு சிஎன் வேணும், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் வேணும். அது வந்து ஒரு பர்கர் கிங் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது இன் சவுதி, ஃபேமஸான ஒரு பர்கர் ஷாப்பு. ஸோ வந்து இப்போ கூட வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவிலையும் வந்துருச்சு. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து நெட்ஒர்க்கிங்கில் வந்து எல்லாமே அவங்க வந்து ஆன்லைன் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் நெட்ஒர்க்கிங்கும் அவங்களுக்கு தேவை. ஸோ எங்கெல்லாம் வந்து நெட்ஒர்க் இஷ்யூஸ் வருதோ அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த நெட்ஒர்க் இன்ஜினியர் வந்து எப்போயுமே வந்து ஒரு ட்ராவல்லே வந்து இருப்பார். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு அந்த பிரான்ச்சில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நமக்கு வந்து ஜாப்ஸ் கூட வந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து எடுக்கும் பொழுது அவங்க வந்து சிஎன் படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க, நெட்ஒர்க்கிங் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க, A+N+ தெரியுமா, நெட்ஒர்க்கிங் தெரியுமா, ஹார்ட்வேர் பற்றி என்ன தெரியும், ஓஎஸ் என்ன தெரியும், நமக்கு வந்து லினக்ஸ் தெரியுமா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தெரியுமா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து iOS வந்து உங்களால் டெவலப் பண்ண முடியுமா, இல்லை புதுசாக ஏதாவது வந்து ஓஎஸ் வந்து டெவலப் பண்ண ஏதாவது இருக்கா, ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுறீங்களா, சின்ன சின்ன ஓஎஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி இப்போ சாஃப்ட்வேரில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதே ஹார்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியுமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது டெக்னிக்கலில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹெச்ஆரில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள், இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லை ஃபாரின் போனாலும் உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா, எந்த சைட்டில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும், ஃபேமிலி விட்டுட்டு உங்களால் இருக்க முடியுமா. ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த பர்சனல் ஹெச்ஆர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து ரெடி ஆகணும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன லேயர்லேயே நம்ம எந்த லேயரில் இருக்கோம், என்ன வந்து வீக்காக இருக்கும், என்ன நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத முதல்ல நம்ம வந்து செக் பண்ணணும், செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ நம்ம சொன்ன விஷயத்த நீங்கள் வந்து செக் பண்ணி அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம பண்ணணும், இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து ரெடி பண்ணாலே ஸோ வந்து இதுவே ஒரு பெரிய சார்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் இயருக்கு கோல் செட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ், என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு பொதுவாகவே நம்ம வந்து போகிறது எல்லாமே கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுவோம். ஸோ Group 4 எக்ஸாம், அதுக்கடுத்து Group 3 இருக்குது, Group 2 இருக்குது, Group 2A இருக்குது, Group 1 இருக்குது, அதுக்கடுத்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஇஎஸ், கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து ஹை லெவல் போஸ்டிங். எல்லாத்துக்குமே நம்மளால் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் எழுதி அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதி அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் போகலாம். எல்லாத்துக்குமே நம்ம எலிஜிபிள். யாரெல்லாம் வந்து நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோமோ எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா IBPS ஒன்லி ஃபார் பேங்க் எக்ஸாம் அண்ட் தென் ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மோஸ்ட்லி யுனைடெட் இந்தியா லைக் அந்த மாதிரியான இன்னும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்குமே வந்து இப்போ IBPS எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குது இன்னும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு RTO ஆகணும் அப்படின்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஆக முடியும். ஸோ வந்து மெக்கானிக்கல் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆடியோ கேட்குறீங்க, அந்த பாட்காஸ்ட் கேட்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் RTO ஆகணும் அப்படின்னா பேட்ச் போடணும். ஃபஸ்ட் லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் பேட்ச் போடணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஹெவி டியூட்டி லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து RTO எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் இன்ஸ்பெக்டர் அப்புறம் RTO அந்த 2 ஒர்க்கு, இந்த 2 ஜாப்புக்குமே நம்ம தான் எலிஜிபிள், அதாவது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிவில் இன்ஜினியராக இருக்காங்க அப்படின்னா PWD எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி வந்து TNEB, TNSTC அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ப்ளஸ் வந்து EB போர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கோர்ஸை நம்ம முடித்தா தான் நம்மளால் வந்து உள்ளே போக முடியும். அதே மாதிரி பவர் பிளான்ட் இருக்குது. பவர் பிளான்ட் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் பவர் பிளான்ட்ஸ் இருக்குது, அங்கேயும் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தா நம்மளால் வந்துட்டு நமக்கு ஒரு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம EEE முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஆண்டனா அப்படின்றது வந்து ரொம்பவே இப்போ வந்து முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டனா வந்து நம்ம வந்து ஆண்டனா ரிலவெண்ட்டாக எங்கேயாவது வந்து நம்ம கோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக அதை வந்து படிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து விட்டுட்டோம், மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா NPTEL கோர்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பராக் இருக்குது AICTயில். தென் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பைத்தான், ஜாவா, PHP, HTML, XML, SQL, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு, C#, .NET, ADO.NET, ASP.NET, அண்ட் தென் நமக்கு வந்து இன்னும் நிறையா வந்துட்டு சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸில் என்னெல்லாம் நம்ம வந்து ஆடாக கற்றுக்க போகிறோம், பிக் டேட்டா, நியூரல் நெட்வொர்க்கு, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு, இமேஜ் ப்ராசஸிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து புதுசாக வந்து இப்போ வித் IoTயோட நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் நம்ம வந்து எம்பெடட் சிஸ்டம் நம்ம வந்து படிக்கிறோம். அப்புறம் ராஸ்பெரி, தென் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து வந்துருச்சு வித் ஏஐயோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A+N+CN ஹார்ட்வேர் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம ஐடி கம்பெனிக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் தேவை அப்படின்னா அப்படி இல்லை. இப்போது நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸாக இருக்கணும், இல்லை நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கோம், இல்லை மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னா IoT இல்லாமல் இப்போ எதுவுமே இல்லை. ஸோ இப்போ IoTனா என்ன, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் இல்லாமல் இப்போ எந்த கோடிங்குமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ பைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து மேட்லேபு இது எல்லாமே நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சு வச்சுருந்தா நம்ம ஜாப் போகிற இடத்துல நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஜாபை பொறுத்து உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் படித்தா நல்லாயிருக்குன்னு தோணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஆடானா வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து கோல் செட் பண்ண போகிறோம். எது உங்கள் கோல்? நாம் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்ற விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ எது நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். இப்போ ஷார்ட் டேர்ம் கோலாக என்ன இருக்கும், இந்த 6 மாதத்தில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட்டு எப்படி பண்ணுறது, ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்ற பதிவும் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் கோல் பார்த்திங்கன்னா இந்த 4 வருஷத்தை கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லாக வித் டிஸ்டிங்ஷன் ஆர்எல்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ், அதோட நம்ம வந்து முடிக்கணும். ஸோ இது ஒரு கோல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 வருஷம் கஷ்டப்பட்டது எதுக்கு, நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்கு. ஸோ இன்னும் வந்து என்னால் வந்து என் பேரண்ட் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ என்னை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக PG பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. இல்லை சார் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்பவே வந்து புவராக இருக்குது, நான் வந்து இப்போ ஏர்ன் பண்ணால் தான் ஃபேமிலியே நான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாப் போங்க, ஜாப் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன பண்ணணும், ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும், இந்த வருஷத்தில் என்னெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ நான் சொன்ன விஷயத்தில், இப்போ வரப்போகிற வருஷத்தில் என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கோல் வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த டார்கெட்டை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி இந்த வருஷத்தை நம்ம பிறக்க போகிற புது வருஷத்தை வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கொண்டு போகணும். அந்த பிறக்க போகிற புது வருஷம் வந்து நமக்கானது. ஸோ அந்த நமக்கான வருஷத்தில் நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை வந்து எடுத்துக்கணும். இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்குறோமோ அதை தான் கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோமோ, என்ன விஷயங்கள்லாம் நம்ம கேட்குறோமோ, என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறோமோ, இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அப்படியே நடக்கும். ஸோ அந்த பிரபஞ்சம் ரொம்பவே வந்துட்டு சக்தி வாய்ந்தது, ரொம்பவே பவர்ஃபுல்லானது. உங்களை சுற்றி பவர்ஃபுல்லான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. டெய்லியுமே நம்ம வந்து நம்ப முடியாத பல விஷயங்கள் நமக்கு வந்து நமக்கே தெரியாமல், நம்மளை அறியாமல் நம்மளை சுற்றி நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சூரியன் வந்து நிலவாக மாறுறதும், நிலவு வந்து மறுபடியும் சூரியனாக மாறுறதும், கோடான கோடி நட்சத்திரங்கள் வந்து நம்மளை வந்து டெய்லியும் பார்த்துட்ருக்கிறதும், நமக்கு மேலே வந்து அந்த நட்சத்திரங்கள் ஜொலிச்சிட்ருக்கிறதும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த நட்சத்திரங்களில் ஒருத்தராக நம்ம வந்து மாறணும். அந்த நட்சத்திரங்கள் மாதிரி நம்மளையும் வந்து அண்ணாந்து இந்த உலகம் வந்து நம்மளையும் வந்து பார்க்கணும், நம்மளும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட
இந்த வரக்கூடிய அந்த 2025ஆம் ஆண்டை வந்து நம்ம வரவேற்று அந்த வருஷத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன, அது எல்லாமே நம்ம லிஸ்ட்டு பண்ணி ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்தி இந்த வருஷத்தை நல்ல பிறக்க போகிற இந்த புத்தாண்டை நம்ம வந்து ஒரு புத்துணர்ச்சியோடையும் ஒரு புன்னகையோடையும் அதை வந்து நம்ம கொண்டு சென்று இந்த வருஷத்தில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வரக்கூடிய வருஷம் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு வருஷமாக இருக்கும் அப்படின்றத வேண்டி இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வேணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னால் எப்படி சார் முடியும்? ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறது, எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்க இந்த டெக்னாலஜி வேர்ல்டில், டெக் அடிக்டில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. பட் அந்த மொபைல் ஃபோனை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அதோட பர்பஸ் என்னன்றதை தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு அதை கரெக்டான இடத்துல மட்டும் பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, டெக்னாலஜி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதில் வந்து பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஸோ நெகட்டிவ் சைட்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை மட்டும் பார்த்து அந்த விஷயத்தை நம்ம டெக்னாலஜியை வந்து நம்ம கரெக்டான விஷயத்துக்கு நம்ம வந்து கரெக்டான ஒரு நல்ல சிந்தனைக்கு, நல்ல ஒரு தொடக்கத்துக்கு, நல்ல ஒரு முடிவுக்கு, நம்ம வந்து நல்ல ஒரு புதிய பாதைக்கு, நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, அந்த புத்தர் சொன்ன மாதிரி அந்த 9 விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணி நல்ல எண்ணங்கள் நல்லன்னு வரும். ஸோ நம்ம வந்து எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக பேசணும். இப்போ யாராவது ஒருத்தவங்க உங்களை வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, உண்மையாகவே உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னால் முடியும், டெய்லியுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, இந்த பிரபஞ்சம் என்னை வந்து ரொம்பவே ஹாப்பியாக வச்சுருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களை வந்து நல்ல இடத்துக்கு, நல்ல பாதைக்கு, நல்ல ஒரு ஒரு இடத்துக்கு உங்களை வந்து கொண்டு செல்லும். ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை வந்து அமையும். யாரும் நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்க வரமாட்டாங்க. நமக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி, நம்ம தேர்வு பண்ணி, நம்ம அந்த விஷயத்தை நோக்கி எவ்வளோ தூரம் நம்ம வந்து முயற்சிக்கிறோம். ஒரு லேசர் லைட் மாதிரி எப்படி நம்ம போகிறோம், நம்மளோட பாதையில் எந்த விதமான தடங்கல்கள் வந்தாலும், என்ன நமக்கு வந்து குறுக்கிட்டாலும், நம்ம ஒரு எக்ஸ்ரே மாதிரி நம்ம வந்து வேகமாக அதை ஊடுருவி நம்ம வந்து போகணும். ஸோ காமா ரேஸ், பீட்டா ரேஸ் மாதிரி நம்ம இல்லாமல் ஒரு எக்ஸ்ரேவாக இருந்து அந்த இடத்த வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ எந்த விதமான நம்ம தடைகள் வந்தாலும், தடங்கல்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் பிரேக்கப் பண்ணி, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து உடச்சி எறிஞ்சு அந்த பேரியர்ஸை வந்து நம்ம கடந்து சென்றால் தான் நம்மளால் வந்துட்டு நம்ம நோக்கிய இலக்கை வந்து நம்ம அடைய முடியும். அந்த இலக்கு எப்பயுமே தொலைவாக தான் இருக்கும். அந்த தொலைவை நோக்கி நம்ம தான் பயணம் பண்ணணும். அந்த தொலைவை நோக்கி நம்ம போகிற வழியில் நிறைய தடைகள் வரலாம், நிறைய வந்துட்டு தாமதங்கள் ஏற்படலாம். எதையுமே நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீட் பிரேக்ஸ் வந்தாலும், எவ்வளோ வந்துட்டு பம்ப்ஸ் வந்தாலும், எவ்வளோ வந்து பள்ளம் வந்தாலும் அதிலேருந்து நம்ம வந்து மிதிச்சுக்களை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி, நம்ம பிரேக்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த இலக்கு ஒரு நாள் நம்ம கையில் இருக்கும். ஸோ இந்த நியூ இயர் வந்து எல்லாருக்குமே ஒரு வெற்றிகரமான நியூ இயராக அமையணும் அப்படின்றத வேண்டி உங்கள் எல்லாருக்குமே வந்து புத்தாண்டு பலன்களை வந்துட்டு, அதாவது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிட்டு இந்த பதிவை வந்து இங்கேயே வந்து முடிக்கிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரியான ஜாப்க்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியணும், இதுக்கு நான் போகணும், என்ன பண்ணணும், அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின இன்னொரு பதிவு வந்து நம்ம போடலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஹாப்பி நியூ இயர் 2025 உங்களுக்கு நல்ல இயராக அமையணும் அப்படின்றத வேண்டி இந்த பதிவு இதோடு நான் வந்து முடிக்கிறேன். ஸோ பி பாசிட்டிவ், பி ஹாப்பி. எப்பயுமே இந்த ஒரு ஸ்லோகனை வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். ஆல் இஸ் வெல். எப்பயுமே நம்மளால் முடியும். நம்ம தான் எல்லாமே. நம்மளால் முடியலன்னா யாராலையும் முடியாது. நம்மளால் முடியும். ஸோ நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி இந்த பொழுது வந்து எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை வந்துட்டு வேறு யாருக்குமே கிடைக்கல. எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை வந்துட்டு நான் ரொம்பவே ஹாப்பியாக வந்து ரன் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி இந்த தருணத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நமக்கு மேலே இருக்க ஒரு சூப்பர் பவர்த்தை வந்து நம்ம டெய்லியுமே வேண்டிட்டு நம்மளோட விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மீண்டும். அன்டில் பை பை. திஸ் இஸ் தினேஷ். இது உங்கள் வெர்சடைல் ப்ரோ. தேங்க்யூ.